விஜயானந்த் சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் 25வது படத்துல நல்ல முன்னேறி இருக்கீங்க. தமிழ் தெலுங்குலாம் நல்ல பிசினஸ் இருக்கு, முகம் தெரிஞ்சவா இருக்கீங்க. 50வது படத்துல எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 50வது படத்துலையா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம் சார். என்ன செய்யலாம் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு யாரை வச்சு படம் பண்ணணும், கூட எந்த ஹீரோயின் போடணும், அந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் உங்கள்கிட்ட பர்மிஷனில் ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். என்ன சார்? என்ன? ஆமாம் சார். இல்லை, அந்த பிளான் எனக்கு இல்லை சார். ஆக்சுவலாக அரசியல் இதுக்கு முன்னாடி கோடியில் ஒருவனில் பண்ணியிருக்கிறேன், எமனில் பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் உள்நிலை அரசியல். இது அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்றது உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இந்த அரசியல் இருக்காது. யூனிவர்சலாக அரசியல் எப்படி இருக்கும், நீங்கள் பார்க்காத பார்வையில். இப்போ முதல்வரில் நீங்கள் ஒரு அரசியல் பார்த்துருப்பீங்க, கோடியில் ஒருவனில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அரசியல் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷனில் அவர் கேமரா வச்சிருக்கிறாரு. ஸோ வித்தியாசமாக இருக்கும் சார், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார். நல்லா இருக்குது சார். நம்மளாம் நிம்மதியாக பேசிகிட்டு இருக்கோம்ல, நீங்கள் ஜாலியாக கேட்குறீங்க, நான் ஜாலியாக பதில் சொல்கிறேன்றதுனால நம்மளால் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்டில் அங்கங்கே பிரச்சனைகள் வரதானே செய்யும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும், நம்மளால் ஏன்னு கேட்க முடியாது. சம்டைம்ஸ் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. எதிர்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அரசியல் நாட்டை நடத்துறது ஒரு டாஸ்கான விஷயம் தான். அது அந்தந்த டைமில் ஒழுங்காக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்.